அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கோயில்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்பாள் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பூவனாசாமி திருக்கோயிலில் இன்றைக்கி 501 பால்குடம் இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சியாக ஸ்ரீ ஹரிஹர ஐயப்பா சேவர் சுவாமி அம்பாள் அபிஷேக குழுவும் இணைந்து நடத்தும் 10ஆம் ஆண்டு பால்குட விழா வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. அருள்மிகு செண்பகவல்லி அம்பாள் ரேவதி நட்சத்திரத்தை தான் அந்த பிரதிஷ்டை பண்ணாங்க. அதனால் அதை முன்னிட்டு இன்று ஸ்ரீ ஐயப்பா சேவர் ட்ரஸ்ட்டும் சுவாமி அம்பாள் அபிஷேக குழுவும் இணைந்து நடத்தும் 501வது பால்குடம் 10ஆம் ஆண்டு 10 வருஷமாக நடத்தியிருக்காங்க. இதுக்கு 10ஆம் ஆண்டு இந்த திருவிழா முன்னிட்டு அனைத்து பெண் பக்தர்களுக்கும் புடவை கொடுத்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ண செண்பகவல்லி அம்மனுக்கு வருஷம் எல்லோரும் நின்ற கோலத்தில் தான் நீங்கள் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி இரவு 6 மணிக்கு அமர்ந்த கோலத்தில் ராஜேஸ்வரி அலங்காரத்தில் இன்றைக்கி அம்பாளை அருள் பாலிக்கிருக்காங்க. அதனால் பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த கேக்கு மரத்தை அள்ளித்தரும் அன்னை செண்பகவல்லியை தரிசனம் செய்து உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க. நிறைய கண்டிப்பாக அந்த அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க. வாருங்க எல்லோரும் இன்றைக்கி சாயங்காலம் ராஜேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் அமர்ந்த கோலத்தில் எல்லாத்துக்கும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்காங்க. அனைவரும் அம்மனை தரிசித்து அருள் பெற்று செல்லுமாறு வேண்டுகிறோம். சரி நேயர்களே, வாங்க நம் பால்குட நிகழ்ச்சிக்கு செல்வோம்.
நன்றி, வாழ்வாளர்.
சிவனே போற்றி நமது கோவில்பட்டி மாநகரில் குடிகொண்டுள்ள நமது செல்வகொள்ளியம்மாள் சமேத பூமநாத சுவாமி திருக்கோயிலில் நம்ம இப்போ 10வது ஆண்டா அந்த பால்குடமானது எடுக்கிறோம். இது நம்மளுடைய முருகன் சாமிகிட்ட முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இது எடுத்தால் நல்லா இருக்குமே பார்க்கலாம். நம்ம அம்பாளுக்கு எங்கெங்கோ எல்லாமே எடுக்கிறாங்க, நம்ம போயிட்டு இது மாதிரி செய்யலாமான்னு இருந்தோம். சரி 1 2 3 4 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 500 குடமாக இருக்கு. அப்போ நம்ம செங்கோலியோட அனுகிரகம் அவ்வளோ பெரிய இது அனுகிரகம். சும்மா சாதாரணப்பட்ட சுவாமி நீங்கள் நினைக்க வேண்டாம். நம்ம அம்பாள் அவ்வளோ அனுகிரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த செங்கோலியம்மாள் இந்த பால்குடம் ஏன் நம்ம பால்குடம் எடுக்கிறோம், இத்தனை பேர் சேர்ந்து எடுக்கிறோம், ஏன் நம்ம ஒழுங்கு ஒரு பால் ஒரு 10 லிட்டர் வாங்கி கொடுக்கலாம், 5 லிட்டர் வாங்கி கொடுக்கலாம், 50 லிட்டர் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அது வேற, அது நம்முடைய சொந்த பலனுக்காக நம்ம செய்கிறோம். இது எப்படின்னா கூட்டு பிரார்த்தனைப்பாங்க. அதாவது சொந்த பலனை விட கூட்டு பிரார்த்தனை அதிகமான உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுக்கும். இப்போ நம்ம இவ்வளோ பெரிய பால்குடங்களை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அந்த நம்மளுடைய கமிட்டி அவ்வளோ சிறந்த ஏற்பாடு பண்ணி செய்கிறாங்க. அந்த பால்குடத்தை கொண்டு எல்லாரும் நம்ம அபிஷேகம் பண்ணுற போது அந்த அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த அம்பாள் நம்மளுடைய ஜனங்களெல்லாம் பார்க்குற போது ஏப்பா இத்தனை நம்ம மக்கள் வராங்களே, நம்மளை பார்க்க வராங்கன்னு நம்மளுடைய சொந்தக்காரங்க, நம்மளுடைய சிநேகிதர்கள், நம்மளுடைய பகைவர்களுக்கு கூட நம்மளுடைய இந்து மதத்தில் நம்ம சனாதன தர்மத்தில் அவங்களுக்கும் நம்ம கும்பிட்றது நம்மளோட பகைவர்கள் கூட போய் அவங்களே நமக்கு நல்லவர்களாக மாற்றுமா. அப்பேற்பட்ட சக்தி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் உண்டு. அந்த தர்மத்தில் நம்ம இப்படி எல்லாரும் இந்த பால்குடம் கொண்டு போகும்போது நம்ம எல்லாரும் அந்த வேற்றுமையே இல்லாமல் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய தங்கச்சி வராப்புல, நம்ம அக்கா வராப்புல, நம்ம அம்மா வராப்புலன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வழிவிட்டு எல்லா விதமும் இதில் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். இந்த பால்குடம் எடுக்கிறதுல அந்த அம்பாள் இந்த பால்குடத்தை கொண்டு இந்த அபிஷேகம் பண்ணுற போது அவர் ரொம்ப சந்தோஷிப்பாப்படியா. பொதுவாக நம்மளுடைய தர்மத்தில் அந்த புராண இதில் வருமா ஒவ்வொரு குடமும் ஒவ்வொரு துளிக்கும் சொல்கிறாப்புல ஒவ்வொரு துளி பால் விட்டாச்சுன்னா அந்த அதாவது சும்மா விடுறது இல்லை. இந்த மாதிரி பால் குடத்தை நான் ஊரை சுற்றி ஒவ்வொரு துளிக்கும் ஒரு ஜென்மாவனுடைய பாவத்தை நமக்கு அப்படி கழிப்பாப்படியா அம்பாள் ஒவ்வொரு துளிக்கும். அப்போ ஒவ்வொரு குடத்தை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறோம். அப்படிங்கிற நமக்கு எவ்வளோ நம்ம செய்யக்கூடிய அந்த பாக்கியம், அந்த இதெல்லாம் பாவங்கள்லாம் இந்த ஜென்மா போன ஜென்மா அதுக்கு முந்தின ஜென்மா நமக்கு தெரியாமல் அதெல்லாம் அப்படியே நம்மகிட்ட அந்த பாவங்கள்லாம் நமக்கு கழிஞ்சு நமக்கு ஒரு நன்மையாக மாறுமா. அதுக்கு தான் இந்த பால் குடத்தை எடுத்துகிட்டு போகிறது. இந்த பால் குடத்தினுடைய பலனே அப்படி தான். நமக்கு பொதுவாகவே நம்முடைய என்ன பாவம் செஞ்சோமோ இந்த இதில் நம்ம இருக்கோமே நம்ம எல்லாருமே பொதுவாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய வரக்கூடிய நம்முடைய கணவன்மார்கள், நம்மளுடைய சுற்று உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த ஜென்மாவில் நம்ம அந்த சுவாமியை நம்ம கும்பிட்டுட்டே இருக்கோம். கும்பிட நமக்கு அவ்வளோ விதமான ஒரு இதெல்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம அம்பாளுடைய அனுகிரகம் அவ்வளோ அபரிமிதமாக இருக்கும். நம்ம செல்வழி அம்பாளுக்கு அவளுக்கு கொண்டு நம்ம பால்குடம் அபிஷேகம் பண்ணுற போது தாய் இன்னும் நமக்கு நிறைய செய்வாப்பில். அவங்க பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் தண்ணிக்கு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் காலையில் வச்சுட்டாங்களேன்னு பார்த்தாங்க, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி போய் வச்சுட்டாங்களேன்னு நம்ம. ஆனால் கூட்டம்னா அப்படிப்பட்ட கூட்டம். அது மாதிரி தண்ணி என்னால் தொளிக்க முடியலையே நான் நினைப்பேன். எல்லாருக்கும் தொளிக்கணும் இல்லையா, எல்லாருக்கும் அந்த தலையில் போய் அந்த தண்ணியோட நான் கும்பாபிஷேகம் இதை தண்ணி அதுக்கான இது ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அந்த ட்ரோன் ஒன்று ஏற்பாடு பண்ணி அது மூலிமா தண்ணி தொளிச்சாங்க. அந்த ட்ரோன் எவ்வளோ தான் பறக்கும், லேசாக கொஞ்சம் தூரம் பறந்தது. ஆனால் அந்த அம்பாள் சொன்னாப்புல நீ என்னடா தொளிக்கிறது, நான் தொளிக்கிறேன்டா என்னோட மக்களுக்கு சொல்லிட்டு ஊர் முழுக்க தொளிச்சாப்புல. உங்களுக்குலாம் தெரியும் அன்னைக்கு நம்ம கும்பாபிஷேகம் அன்னைக்கு லேசாக அப்படியே அங்கங்கே அப்படியே தண்ணி தொளிச்சுட்டே இருந்து நம்ம கோயில்பட்டி முழுக்க தொளிச்சுட்டாப்புல அம்பாள் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்கள் வெயில் கடுமையாக இருந்தது. இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என்னுடைய பிள்ளைகள் வராங்க. அப்போ அந்த இடம் முழுக்க நல்லா இருக்கணும். அப்போ நம்மளுடைய கமிட்டியிலேருந்து நம்ம முருகன்லாம் என்ன சொல்லுவாருன்னா அதுக்காண்டி அந்த தண்ணி அடித்து விட்டுறணும். ஏன்னா கால்லாம் சுடுமே, நம்மளோட தாய்மார்கள்லாம் நடந்து வராங்க, கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க. இப்பயும் கூட பண்ணியிருப்பாங்க வச்சுங்களேன். அதெல்லாம் விட நான் பார்த்துக்கலாம்ல என் பிள்ளைகளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊரே அப்படியே அந்த கொடையை பிடிச்சி அந்த கொடைக்கு கீழே நம்ம நிற்கிறோம். இப்போ அம்பாளுடைய கொடைக்கு கீழே நம்ம நிற்கிறோம். அப்படி அந்த அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாப்புல. நம்ம தெப்ப குளத்தில் தண்ணி இல்லாமல் இருந்தது.
அப்போ தண்ணி இல்லாமல் இருந்து அப்போ அந்த தண்ணி அடிக்க சொல்லி எங்கள் அப்பா சொன்னாப்புல. அப்போ நம்ம அங்கே வந்து எப்படி தண்ணி அடித்து ஒரு தொப்பத்தை வந்து ரொப்ப முடியுமான்ற ரொப்புங்க 4 வருஷம் ரொப்புங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து தான் வெளியே அனுப்பணும் பாருங்கள். நீங்கள் எவ்வளோப்பா எப்படியாவது ரூபா செலவழித்து செய்யுங்கன்னு சொல்லி அப்பா அப்போ ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் ரூபாயை கொடுத்து செய்யுங்கன்னு சொன்னாப்புல. இன்றைக்கி போயிட்டு பார்த்தேன் இல்லையா அந்த இதில் வந்து தொப்ப குளத்தில் ஊரே அங்கங்கே தண்ணி இல்லாமல் இருக்கு. ஆனால் நம்ம கோயிலில் நம்ம கோயில்பட்டி தொப்ப குளத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத நேரமே கிடையாது. இதுலேருந்து தான் வழிஞ்சு இப்போ வந்து வெளியே போகுது. உள்ள பிள்ளையாருக்கு போய் நம்மளால் வந்து பூஜை பண்ண முடியல. அந்த அளவுக்கு தண்ணி முதல்ல கிடக்கு. அதில் நான் ஒற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஊற்று தான் வரும், அகஸ்தியருடைய ஊற்று மட்டும்தான் வரும். அன்றைக்கி நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3 ஊற்று வெளியே வருது அந்த இதுலேருந்து, அந்த பாறையிலேருந்து. எப்படி தான் வருதோ அதெல்லாம் நம்ம அம்பாளுடைய கருணை, பயங்கரமான கருணை. நம்ம செம்பள்ளி பூனாள் கருணை. அந்த இதில் நம்ம இவ்வளோ பெரிய இதெல்லாம் பால் குடத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த அம்பாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாப்புல. வந்து நம்ம விழா கமிட்டியார் வந்து இவ்வளோ ஏற்பாடு பண்ணி நம்ம இவெல்லாம் முருகன்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் நம்ம இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏற்பாடு இப்படிலாம் நடக்குமான்னு எனக்கே ரொம்ப இதாக சந்தோஷமாக இருந்தது. வந்து ரொம்ப சந்தோஷம். இந்த ஏற்பாடு எல்லா மக்களும் இருந்து இன்னும் அடுத்த வருஷமும் இன்னும் இதை விட நிறைய கொண்டுடணும் அப்படின்னு சொல்லணும். நீ எல்லாரும் இப்போ அப்படியே சொன்ன மாதிரி நம்மளுடைய செம்பொழி பேரை சொல்லிகிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கே சில பேர் தான் நல்லா சொல்லியிருப்பேன். உள்ளே வந்து அர்ச்சனைம்பாங்க, அர்ச்சனை சொல்லாங்க. செம்பொழி சொல்லிகிட்டே இருங்க. செம்பொழி அதுக்குன்னா நான் அனுக்கிறத பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நம்ம அந்த செம்பொழி நாமத்தை நம்ம சொல்ல நமக்கு ஒரு பலனானது நமக்கு நிறைய வரும். அது மாதிரி இப்போ நீங்கள் எல்லாமே அந்த குளத்தை எடுத்துன்னு போகும்போது அமைதியாக வாங்க. நம்ம வீடு நம்ம ஆட்கள் எல்லாருமே நம்ம சொந்த பந்தங்கள்லாம். ஆனால் மெதுவாக எல்லோரும் வாங்கிட்டு போய் அப்படி போகும்போது செம்பொழி சொல்லிகிட்டே சுற்றின்னு வாங்க. உங்களுக்கு அதுக்குன்னா அனுக்கிரகம் நிறைய வரும், நிறைய கிடச்சிரும். ஓம் நம பார்வதி பதையே. கொஞ்சம் மறைக்கங்கண்ணே, கொஞ்சம் சுரேஷ்ண்ணா பாப்பா பண்ண ஒன்று. அப்படி அந்த அதில் தான் எல்லாரும்
வாங்க வாங்க இந்த இடக்குள்ள ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஆழ்த்தியை தான் வளர்ச்சாலும் நிற்கிறேன் पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति 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 ओम शक्ति पराशक्ति ओम शक्ति पराशक्ति ஓம் சக்தி அதுதான் போலாமா? पराशक्ति
பராசக்தி
ஹரிஹர பக்தர் ஐயப்ப சபா சங்கம் நடத்தும் ஸ்ரீ பூவநாத ஐயப்ப பக்தர்கள் நடத்தும் சாமி செம்மொழி அம்மாளுக்கு முதலாம் ஆண்டு 50 குடம் எடுத்து இன்றைக்கி 10ஆம் ஆண்டு நிறைவேறி பெற்றது. 500 குடம் பால் குடம் எடுத்து நிறைவேறி பெற்றது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆடி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் பண்ணுறோம். அம்மாளுக்கு எல்லோரும் கலந்துக்கிட்டு இன்றைக்கி வருஷம் கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லோரும் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு செய்கிறாங்க. எல்லாமே நடக்குது. அதனால் அம்மாளுக்கு இன்னும் மேலும் மேலும் செல்வாக்கு பொங்கு எல்லோரும் பால்குடம் எடுத்து நோய் நொடி இல்லாமல் அம்மாளை வழிபடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹரிஹர பக்தர்கள்
வாழ்க வளமுடன். சோதிபிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாக அனைவருக்கும் இனி நல்வாழ்த்துக்கள். இன்று ரொம்ப மிக சிறப்பாக 501 பால்குடம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து பக்தர்களும் மிக மிக மகிழ்ச்சியோடு மீண்டும் மீண்டும் இந்த பால்குட நிறைவுகள் இன்னும் பெரிதளவு ஆகட்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கம். கோயில்பட்டியில் அமைஞ்சிருக்கிற செண்பகலியம்மன் கோயிலில் வந்து 10ஆவது வருஷம் இது பால்குடம் எடுக்கிற விழா நடந்துக்கிட்டு இருக்கு. நானும் 3 வருஷம் தொடர்ந்து எடுத்துருந்துருக்கேன். நல்ல செண்பகலியம்மன் தாய் நம்ம நல்லா பார்த்துக்கிடுவோம். நம்ம வேண்டுதல் நல்லா நிறைவேறும். எல்லா மக்களுமே வந்து நிறையா வேண்டுதல் வச்சு நிறையா என்னென்ன அவங்களுக்கு சாதிக்கணும், என்னென்ன அவங்களுக்கு தேவைப்படுது என்னன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக நீங்கள் தாயிட்ட வந்து வச்சு நீங்கள் பால்குடம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லபடியாக எல்லாம் நடக்கும். எல்லா மக்களும் உங்கள் வேண்டுதல் நிறைவேற, உங்கள் ஆசைகள் நிறைவேற என்னோடய வாழ்த்துக்கள். பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்களோட இனிய ஆசீர்வாதம் அனைவரையும் பெற்றுக்கொண்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.